வேதத்தில் தேவன் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு ரகசிய எண் இருக்கிறது. அது 7. 7 என்பதற்கு பூரணம் என்று பொருள். 7 என்ற எண் வேதத்தில் ஏன் அடிக்கடி வருகிறது தெரியுமா? சிருஷ்டிப்பில் இருந்து வெளிப்படுத்தல் வரை தேவன் தனித்துவமாகவே இந்த எண்ணை வைத்திருக்கிறார். இந்த எண் வரும் இடத்திலெல்லாம் அதிசயம், நிறைவு, ஆசீர்வாதமே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7இல் சிலவற்றை நாம் இங்கே பார்ப்போம். முதலாவது, சிருஷ்டிப்பின் 7 நாட்கள். ஆதியாகமம் 1 மற்றும் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி தேவன் உலகத்தை 6 நாட்களில் படைத்து 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இது நமக்கு முழுமை மற்றும் ஓய்வை குறித்து காண்பிக்கிறது. அடுத்தபடியாக நோவாவின் காலத்தில் எண் 7. ஆதியாகம் 7:4 சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் நோவாவிடம் இன்னும் 7 நாள் சென்ற பின் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்றார். மேலும் ஆதியாகம் 7:2 சொல்லியிருக்கிறபடி சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடிகள் சேர்த்துக்கொள் என்றார். இதன் மூலம் தேவனின் நீதியும் கருணையும் சேர்ந்த பூரண செயலை நமக்கு காட்டுகிறது. அடுத்தபடியாக 7 முறை எரிகோவை சுற்றின யோசுவாவின் இஸ்ரவேல் படை. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் 6 நாட்கள் தினமும் ஒரு முறை எரிகோவை சுற்றினர். 7ஆவது நாளில் 7 முறை சுற்றினர். 7ஆவது முறை ஆர்ப்பரிப்போடு சுற்றினர். அப்பொழுது கோட்டை இடிந்தது. இதில் 7 என்பது முழுமையான வெற்றி என்பதை நாம் காணலாம். அடுத்தபடியாக இஸ்ரவேலின் 7 பண்டிகைகள். லேவியராகமம் 23இல் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவிர்த்தி நாள் பண்டிகை, கூடார பண்டிகை, இவை தேவனுடைய மீட்பு திட்டத்தின் முழுமையை காட்டுகிறது. அடுத்தபடியாக தேவனுடைய 7 ஆவிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கும் ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆகியவற்றை அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவி. இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியின் முழுமையை காட்டுகிறது. அடுத்தபடியாக இயேசுவின் 7 நானே என்ற கூற்று. யோவான் சுவிசேஷத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ அப்பம் நானே, நானே ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நானே மெய்யான திராட்சை செடி. இவைகள் இயேசுவின் தெய்வீக முழுமையை வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக மன்னிப்பின் 7. மத்தேயு 18:22 இயேசு சொன்னார், 7 தரம் அல்ல 770 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று. அது அளவற்ற மன்னிப்பு என்பதை காட்டுகிறது. அடுத்தபடியாக இயேசு சிலுவையில் 7 வார்த்தைகள். 1. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். 4. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 5. தாகமாயிருக்கிறேன் என்றார். 6. எல்லாம் முடிந்தது. 7. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் மீட்பின் முழுமையான நிறைவை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்தபடியாக 7 சபைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட 7 சபைகளான எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, இவை அனைத்தும் சபையின் முழுமையை குறிக்கிறது. அடுத்தபடியாக 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6 முதல் 16ஆம் அதிகாரம் வரை 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை தேவனுடைய நீதியின் முழுமையை காட்டுகிறது. பிரியமானவர்களே, தேவன் தொடங்கியதை அவர் நிறைவு செய்வார். அதனால்தான் 7 என்பது அதிசயம், நிறைவு, ஆசீர்வாதம். நீங்கள் 7 ஆசீர்வாதத்தில் நடக்கிறீங்களா? நான் தேவனின் நிறைவுல நடக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.